நம்ம ஸ்டைல் பஜார் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோலேருந்து என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்த சப்ஸ்கிரைப் பெல் இன்ட்ரோடக்ஷன் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய மொபைலில் கைன் மாஸ்டர் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இதை ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இதில் நடுவில் இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான டெம்ப்ளேட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ மீடியாவில் போய் டவுன்லோட்ஸில் இருந்து பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லேயரில் இருக்கிற மீடியாவுக்கு போய்ட்டு டவுன்லோட்ஸில் இருக்கிற மொபைல் ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரேமை ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் உங்களோட சேனலில் போயிட்டு 2 ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஒன்று வந்து உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மாதிரி இருக்கணும், இன்னொன்று சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட மாதிரி 2 ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த மொபைல் ஃப்ரேமில் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்ஸ்லேருந்து ரியல் ஹேண்ட் இமேஜை எடுத்துக்கோங்க. இந்த ரியல் ஹேண்ட் இமேஜ் கரெக்டாக அந்த சப்ஸ்கிரைப் மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு இன் அனிமேஷன் ஸ்லைட் அப் கொடுத்துக்கலாம். அடுத்தது நாம் பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மொபைல் ஃப்ரேமையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரேம்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். லேயரில் இருக்கிற மீடியாவுக்கு போயிட்டு நம்மளுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து நாம் மறுபடியும் லேயரில் போய் மீடியாவில் இருக்கிற ரியல் ஹேண்ட் இமேஜை எடுத்துக்கலாம். இந்த இமேஜை நம்ம சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் மேலே வைக்கலாம். இந்த லேயரை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி செகண்ட் ஸ்க்ரீன்ஷாட்க்கு வர மாதிரி வச்சுக்கலாம். ப்ளே பண்ணும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்க்கும் செகண்டுக்கும் நடுவில் இந்த மாதிரி எம்டி ஃப்ரேம் காட்டுது. அந்த மாதிரி காட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு நடுவில் இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு முடிஞ்சது. இப்போ கடைசியாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய லேயருக்கு போய் மீடியாவில் இருக்கிற நம்மளுடைய டெம்ப்ளேட்டில் இந்த பெல் ஐக்கானே எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். இது கரெக்டாக அங்கே இருக்கிற பெல் மேலேயே இதை வச்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம இதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய வாய்ஸ் கொடுத்துட்டு இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைலை நம்மளோட யூடியூப் வீடியோவில் பெல் இன்ட்ரோடக்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்டைல் பஜார் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்த்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர்.